ரீசென்ட் டைம்ஸ்ல டிஎன்எம்எஸ்ஏ எஃப்எம்ஜிவிங் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சோஷியல் மீடியாஸ்லாம் பார்த்துருக்கலாம். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ட்விட்டர், யூடியூப்ஸில் கூட நியூஸ்லாம் வந்துச்சு. எஃப்எம்ஜி சம்மந்தப்பட்ட தகவல்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ முதல்ல டிஎன்எம்எஸ்ஏ எஃப்எம்ஜிவிங் அப்படின்னா என்ன, அவங்க இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இவங்க நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம். அதை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். டிஎன்எம்எஸ்ஏ தமிழ்நாடு மருத்துவர்கள் மாணவர்கள் சங்கம். இது யூஜி அண்ட் பிஜி 2 தரப்பினர்களுக்காண்டியும் அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காண்டி தொடங்கப்பட்டது. இது இன்ற வரைக்கும் நல்லா சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. இது 2007ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 2020 கோவிட் பேண்டமிக் டைமில் எல்லா கண்ட்ரிலையும் படிக்கிற நிறைய எஸ்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க, ஸ்பெஷலி திருப்பி இந்தியா வர்றதுக்கு. அந்த டைமில் எல்லாரையும் யூனைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் தேவைப்பட்டுச்சு. அப்போது தமிழ்நாடு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷனுக்கு சப்போர்ட்டில் உருவாக்குனது தான் டிஎன்எம்எஸ்ஏ எஃப்எம்ஜி விங். அங்கே எல்லாரையும் திருப்பி இந்தியா கூட்டிகிட்டு வர்றதுக்கும் அண்ட் அப்பத்துலேருந்து நிறைய பெனிஃபிட்ஸ் பண்ணியிருக்காங்க. நாட் ஓன்லி ஃபார் தமிழ்நாடு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் பட் ஃபார் ஆல் ஓவர் இந்தியா. 2020ஆம் ஆண்டு கோவிட் பெருந்தொற்று வந்த சமயத்தில் சைனா மற்றும் பிற நாடுகளில் இருந்த மாணவர்கள் இந்தியா வருவதில் சிக்கல் ஏற்பட்டது. அப்போ நம்ம ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வைத்ததின் விளைவாக வந்தே பாரத் என்ற திட்டத்தின் மூலமா அங்கே இருக்கிற மாணவர்கள் இந்தியா வரவழைக்கப்பட்டாங்க. அதே போல 2022ஆம் ஆண்டு ரஷ்யா உக்ரைன் போர் பதற்றம் வந்த சூழ்நிலையில நம்ம மாணவர்கள் அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இதை நம்ம சங்கத்தின் சார்பாக வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களிடம் கோரிக்கை வைத்து 150க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த மருத்துவ மாணவர்களிடம் எவ்வித தொகையும் பெறாம அவங்களை நம்ம தமிழ்நாட்டுக்கு திரும்ப கொண்டு வந்தோம். 2020க்கு முன்னாடி வரைக்கும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி எம்ஓபி 3,54,000 இருக்கு. ஒபிஜை ரெடியூஸ் பண்ண சொல்லி அப்போதைய தலைவர் மருத்துவர் ராகவன், செயலாளர் மருத்துவர் செந்தில்குமார் மற்றும் பலர் சேர்ந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மற்றும் மருத்துவம் அமைச்சராக இருந்த மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கப்பட்டது. இதை அவர் நிறைவேற்ற கூறி இந்த ஃபீ 29,500 குறைக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் 11 நியூ மெடிக்கல் காலேஜஸ்ல 100% ஆக்குபென்சி, அது இல்லாமல் ஸ்டைபண்ட் பிரச்சனை, இது போல எல்லா விஷயத்தையும் யூனியன் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட நம்ம அசோசியேஷன் சார்பாக எடுத்துட்டு போய் அதை நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். இது எதுவுமே அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிருந்தாங்க. இதை நம்ம 2 தடவை ப்ரொசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே ஒரு 3000 எஃப்எம்ஜிஸ் நன்மை அடைஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம அசோசியேஷன் சார்பாக எஃப்எம்ஜி மாணவர்கள் சிஆர்எம்ஏ பண்ணும்போது அவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு 2023 திண்டுக்கல் மாவட்டங்களில் சிஆர்எம்ஏ எதிர்த்து ஒரு தாக்குதல் நடந்தப்போ அதுக்குமே நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் 2024 அரியலூரில் ஒரு 12 மணி நேரம் கேஷுவாலிட்டி டியூட்டி முடிச்சுட்டு நம்ம எஃப்எம்ஜி மாணவர் ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது ஒரு விபத்தில் உயிரிழந்துட்டார். இதையுமே தகுந்த அத்தாரிட்டிஸ் அண்ட் மினிஸ்டர்ஸோட நாலேஜுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு அங்கேயே ஒரு ஹாஸ்டல் ஓப்பன் பண்ணுறதுக்கும் வசதி பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் 2025 சிவகங்கையில் சிஆர்எம்ஐக்கு எதிர்த்து நடந்த ஒரு தாக்குதலுக்கும் இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்போது ரொம்ப சமீபத்தில் திருப்பூரில் நடந்த ஒரு பிரச்சனைக்குமே நம்ம குரல் கொடுத்தோம். 2025ஆம் ஆண்டு டிஎன்இ எஃப்எம்ஜிக்கான இன்டர்ன்ஷிப்கான அப்ளிகேஷன் இஷ்யூவிங் அண்ட் அலோகேஷன் ஆர்டர் இஷ்யூவிங் இதை 3 மாதத்துக்கு ஒரு முறைன்ற ஒரு ரூல் இருந்தது. அதை எதிர்த்து 1 மாதத்துக்கு ஒரு முறை என்ற ஒரு ரூலை டிஎம்இட்டருந்து வாங்கி கொடுத்தது நம்ம அசோசியேஷன் தான். அது மட்டும் இல்லாமல் கீழ்பாக் எம்என்சி ஸ்கேன்லேயே உள்ளிட்ட 7 மருத்துவ கல்லூரிகளில் எஃப்எம்ஜி இன்டர்ன்ஷிப் கொரோனா இருந்தது. அதையும் இப்போ இருக்கிற நம்ம பிரசிடென்ட் டாக்டர் தரன் அவங்களும் மற்ற எஃப்எம்ஜிஸும் சேர்ந்து கோரிக்கை வச்சு அதையும் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக 2025 சைனா கிராஜுவேட்ஸ் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களோட பிஇசியை ஹோல்டு பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் டிஎன்எம்ஸில் கேட்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா, கவுன்சில் மீட்டிங்கில் டிசைட் பண்ணிவிட்டு சொல்லுவோம்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொட்டஸ்ட் அனௌன்ஸ் பண்ண டேட்டு அதிலிருந்து 1 வீக் முன்னாடியே பிஇசியை ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த அனைத்து காரியங்களையும் டிஎன்எம்எஸ்ஏ எஃப்எம்ஜிவிங்கால செய்ய முடிந்ததற்கான முக்கியமான காரணம் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம். இந்த சங்கம் டிஎன்எம்எஸ்ஏ மற்றும் டிஎன்எம்எஸ்ஏ எஃப்எம்ஜிக்கு இந்த அளவு உறுதுணையாக இருந்த காரணத்தால் நம்ம எவ்வளோ விஷயத்தையும் நம்ம அரசாங்கத்தின் மூலயமா பெற்றுக்கணும். இதே போல் நம்ம எஃப்எம்ஜிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நமது சங்கம் உறுதுணையாக நிற்கும். இதற்கு முன்னாடி நடந்த பல பிரச்சனைகள் தீர்க்க வைக்கப்பட்டதுக்கான காரணம் என்னென்னா யுனைட்டி, ஒற்றுமை தான் காரணம். நம்ம ஒற்றுமையாக இருப்போம், நமது உரிமைகளை பெற்றுக்கொள்வோம். யுனைடெட் வி ஸ்டாண்ட்.